இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1980 வெளியிட்ட ₹1 கட்டு தாங்க. அதாவது பெரிய சைஸு ₹1 கட்டுங்க. இது பெரிய நாணயம் போட்டிருக்கு. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரை தாங்க கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 999 வரும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 999 வரும். கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்கோதர் அவர் கையெழுத்து போட்டிருக்காருங்க. 1980 வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 45 வருஷம் ஆயிடுச்சு இது வெளியிட்டு. கட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு படையாமல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்தாங்க. 1லேருந்து 100 நம்பர் கரெக்டாக இருக்குது. கட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னு கூட கரை கிடையாதுங்க. எல்லாமே சுற்றி காமிச்சிடும். சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. எல்லாமே கவர் போட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. மொத்தம் 5 கட்டு கொடுத்துருக்கோம் சேல்ஸுக்கு. வாங்க அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா மல்கோத்ரா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான். எல்லாமே 999 ஒரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டோட ஃபேன்சி நம்பரும் சூப்பராக இருக்குது. பின்னில் கூட பாருங்கள் கரை கிடையாது. கரை இல்லாமல் அழுக்கு படியாமல் நல்ல கண்டிஷனாக தாங்க இருக்குது. இந்த கட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த கட்டை தான். ஆனால் இந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்காமல் அந்த காலகட்டத்தில் வச்சதுனால தான் இன்றைக்கி கட்டாகவே இருக்குது. இதுவும் 1980 தான் வெளியிட்டிருக்காங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்து தான். 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது. எந்த கட்டிலுமே கரை கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கட்டாக தான் இருக்குது. இதுவும் வந்து 1980 தான் வெளியிட்டிருக்காங்க. கட்டை சுற்றி காமிச்சிருக்கேன். எந்த கட்டுமே அழுக்கு கிடையாது. பின்னோட கரை கூட கிடையாது. சூப்பராக இருக்குது. இந்த கட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1973 வெளியிட்டிருப்பாங்க. இந்த நம்பர் பாருங்களேன் 22200 நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பராக தான் இருக்குது. U67 சீரியல் நம்பரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. 1973 இதுவும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து புழக்கத்தில் தான் இருந்திருக்கு. இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது. அதாவது 2 கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1973, 3 கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1980. 1980 மல்கோத்ரா கையெழுத்து. 3 கட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்கோத்ரா கையெழுத்து. இந்த 3 கட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் தாங்க இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து ஜிபே பண்ணாலும் நான் கொரியர் பண்ணுவேன். கால் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னால் தான் நம்ம தெரியும். இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 786க்கு வேல்யூ கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு நானும் 4 வீடியோ 3 வீடியோ போடுறேன். 786க்கு வேல்யூ கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுக்குமே கிடையாதுங்க. அது ஒரு ஃபேன்சி நம்பர் தான். மற்றபடி எந்த ஒரு வேல்யூயும் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹5 பெரிய காயின் இந்திரா காந்தி நேரு அந்த காயினுக்கும் வேல்யூ கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தான். நான் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு மக்களுக்கு விழிப்புணர்வு தான் கொடுக்குறேன். யாரும் ஏமாந்துறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் இதெல்லாம் பணத்தை கட்டி நிறைய பேர் ஏமாந்துறாங்க. அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது தான் நான் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன். யாரும் அப்படி நம்பி கட்டி ஏமாந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு சாதா காயின் தான் அது எல்லாமே. இப்போ இந்த நோட்டு கூட ஒரு நோட்டை நீங்கள் லூஸில் வாங்கினா நோட்டு ஒரு ₹20 ₹25 அந்த மாதிரி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நோட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது. அழுக்கு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால் ஒரு ₹25 ₹30 அந்த மாதிரி தான் வரும். இந்த ₹1 நோட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம்லாம் சொல்லி போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கே வந்து கேட்குறாங்க. நிறைய ஃபோன் வந்து பண்ணி கேட்குறாங்க. இந்த ₹1 நோட்டு எவ்வளோங்க போகுது, ஒரு நோட்டு எத்தனை லட்சத்துக்கு போகுதுலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1980 45 வருஷம் கட்டே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா. இந்த கட்டெல்லாம் வந்து டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனாக தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்காக நாணய கலெக்ஷனுக்காக நம்ம வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல் பண்ணுறவங்க கலெக்டருக்காக தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட்டாக இருந்தால் நம்ம வாங்கலாங்க. கட்டாக இருந்தால் வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குதுங்க. நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்.